வணக்கம், நான் பாபு, பரிபூர்ண மரச்செக்கனில இருந்து. நம்ம பரிபூர்ணால கடலெண்ணெய் பண்ணிட்டு இருக்கோங்க. பரிபூர்ணா கடலெண்ணெய் பண்ணிட்டு இருக்கோம். அதுல கடலையில பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கடலை இருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கடலை இருக்கு. டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ் ஆஃப் கடலை இருக்கு. இப்போ நார்மலே எல்லாருமே இந்த கடலை தான் பெஸ்ட் கடலை நினைப்பாங்க. இந்த கடலை பாருங்க, பெரிய பெரிய கடலையா இருக்கு, எல்லாமே நல்ல ஒரு ஷேப்ல இருக்கு. ஸோ கிளியரா இருக்கு. இந்த கடலை பாத்தீங்கன்னா இது ஹைபிரிட் கடலை. அதே மாதிரி இல்லாட்டி இதை சொல்லுவாங்க. இந்த கடலை பாருங்க, இதுவும் பெரிய பெரிய கடலையா தான் இருக்கு, நல்ல ஷேப்பா இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ அப்ப இது நல்ல பெஸ்ட் குவாலிட்டி நினைப்பாங்க. ஆனா இந்த கடலையை பார்த்தாங்கன்னா இது கொஞ்சம் தண்ணி எல்லாம் இல்லைங்க, இது பாருங்க சொம்பி போயிருக்கு, கடலையே பாருங்க சின்னது பெருசு அந்த மாதிரி கலந்துருக்குன்னு நினைப்பாங்க. பட் ஆனா கலர் பாருங்க, டார்க் ப்ரௌனா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் லைட் கலர்ல இருக்கு, இது டார்க் கலரா இருக்கு. ஸோ இதுதான் நம்ம நாட்டுக்கடலை. இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நாட்டுக்கடலை. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடலையோட டேஸ்ட், அதோட ஸ்மெல்லு, ஃப்ளேவர் எல்லாமே இதில் இருக்கும். இதுதான் பெஸ்ட் கடலை. இந்த ஹைபிரிட் கடலை பார்த்தீங்கன்னா ஆயில் ஜாஸ்தி கொடுக்கும். ஆயில் நமக்கு அவுட்புட் ஜாஸ்தியாக கொடுக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டோட நாட்டு பயிரோட குவாலிட்டி இருக்காது. இப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நம்மளோட ஆயிலோட கலரும் பாருங்க, இந்த ஆயிலோட கலரும் பாருங்க. இது ஹைபிரிட்ல அரைக்கிற ஆயில். இது மோஸ்ட்லி மரச்சக்கா கூட இருக்காது. கலர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது, திக்னஸ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும். இது மரச்சக்கிலேயே அரைச்சிருக்க மாட்டாங்க. பட் கடலெண்ணெய் தான் ஹைபிரிட் கடலையில அரைச்ச கடலெண்ணெய். எங்களோடது பாருங்க, மரச்சக்கில் அரைச்ச நாட்டுக்கடலையில அரைச்ச எண்ணெயோட கலர். எங்களோட ஆஃபர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே வெப்சைட்ல இருக்கு. ஸோ எல்லாமே நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.